இது மகிமை நேரம். இயேசுவின் மீதான நாமத்தினாலே உங்களை இந்த 5ஆம் நாளுக்காக நான் வரவேற்கின்றேன். இந்த 5வது நாளில் கூட நாம் எவற்றிலிருந்து விடுதலையோடு வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். கட்டுக்களிலிருந்து விடுதலையோடு நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் விரும்புகின்றார். சங்கீதம் 146 அதிகாரம் 7 வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். பாருங்கள், நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவனாம், கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிற ஒரு தேவன், பரிசுத்தமான ஒரு தேவன். கட்டப்பட்டிருக்கிற நம்மை அவர் விடுதலையாக்குகிறார். எப்படிப்பட்ட கட்டுகளாக இருந்தாலும் கூட நம்மை விடுவிக்கிற நம்ம அப்பா எல்லா கட்டுகளிலிருந்தும், உனக்கு இந்த பெரிய பெரிய கட்டுன்னு சொல்ல, சின்ன கட்டு இதெல்லாம் நான் விடுவிக்க மாட்டேன், இதெல்லாம் தன்னால் போயிருப்பா, உனக்கு பெரிய கட்டு இருக்கா, பெரிய ஆபத்து இருக்கா, அதில் மட்டும்தான் உனக்கு சுதந்திரம் தருவேன், அதில் மட்டும்தான் உனக்கு விடுதலை தருவேன்னு சொல்லலை ஆண்டவர். எப்படிப்பட்ட கட்டுகளாக இருந்தாலும் கூட நான் அவற்றிலிருந்து உன்னை விடுவிப்பேன். அவர் கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குறார். பெரிய கட்டு சின்ன கட்டுலாம் ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைக்கலை. அது எப்படிப்பட்ட கட்டாக இருந்தாலும் நான் அவற்றிலிருந்து விடுவிக்க நான் வல்லவராக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். இன்றைக்கு அநேகர் பாருங்கள், நிறைய கட்டுக்குள்ளே நாம் இருக்கிறோம். ஆனால் நாம் அந்த கட்டில் இருக்கிறோமா அப்படிங்கிறது நமக்கே என்ன செய்யாது, தெரியாது. நான் வேதத்தில் வாசிக்கிறோம், பாவம் என்னும் கட்டு, நோய் என்னும் கட்டு, மரணம் என்னும் கட்டு, கடன் என்னும் கட்டு, இப்படி அநேக கட்டுக்களாலே ஒவ்வொரு மக்களையும் எடுத்துட்டோன்னு சொன்னால் ஒவ்வொரு மனிதர்களும் வித்தியாசமான கட்டுகளால் என்ன இருக்காங்க, கட்டப்பட்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கட்டுகளிலிருந்து உங்களை விடுவிப்பதற்காகத்தான் ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தையில் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கின்றார். எப்படிப்பட்ட கட்டுகளாக இருந்தாலும், ஐயோ என்னால் கடன் பாரம் தாங்க முடியவில்லையே, கடன் என்னும் கட்டால் நான் கட்டப்பட்டு இருக்கிறேன், அல்லது பாவத்தாலே நான் கட்டப்பட்டு வாழ்கிறேன், இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, அல்லது மரண கட்டுகள், அன்றைக்கு யோனா சொன்னான்ல, மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது என்று சொன்னதை போல நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நோயின் பிடியிலே, நோயாலே கட்டப்பட்டு நாம் காணப்படுகிறோம். எப்படிப்பட்ட கட்டுகளாக இருந்தாலும் சரி, தேவன் அதிலிருந்து நம்மை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கின்றார். பாருங்க, வேதம் சொல்லுது, துன்மார்க்கன் தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுகிறான், பிடிக்கப்படுகிறான். துன்மார்க்கன் எப்படி இருக்கிறான், தன்னுடைய பாவத்தின் கயிற்றாலே அவன் கட்டப்படுகிறான், வேதனை அனுபவிக்கின்றான். அன்றைக்கு காயின் தன்னுடைய சகோதரனாகிய ஆபேலை அவன் கொலை செய்து விடுகிறான். அப்போ இந்த காயின் ஒரு கொலைகாரனாக என்ன செய்கிறான், ஒரு பாவியாக என்ன செய்கிறான், மாறி விடுகிறான். அப்போ அந்த பாவத்தின் கயிறாலே அவன் கட்டப்பட்டு விடுகிறான் இந்த காயின். அவனால் நிம்மதியாக வாழ முடியுமா? ஆண்டவர் கேட்கும்போது அவனால் நிம்மதியாக பதில் சொல்ல முடிந்ததா? இல்லை. அவனுக்கு அப்போ அந்த கொலை வெறியினாலே அவன் பாவம் செய்ய துணிந்து விடுகிறான். அதை சிம்சோனை போல, சிம்சோன் அந்த தெலிலாள் என்கிற ஒரு பெண்ணை காணும்போது பாருங்கள், பாவ இச்சையினாலே இழுக்கப்பட்டு பாவம் என்னும் கயிற்றினாலே கட்டப்பட்டு மரணத்தை சந்திக்கின்றான். அப்போ இவங்கெல்லாம் பாவ கயிற்றினாலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் வேதத்திலே அநேக கட்டுக்களை அவிழ்த்ததாக ஆண்டவர் சொல்லுகின்றார். பாருங்க, தொர்க்காள் எவீருவின் மகள், நாயினூர் விதவையினுடைய மகள், லாசரு, இப்படிப்பட்ட மனிதர்களை எல்லாம் ஆண்டவர் மரணம் என்ற கட்டு அவர்களை கட்டி வைத்திருந்தது. ஆனால் அவற்றிலிருந்து தேவன் அவர்களை விடுவித்து அவர்களை உயிரோடு காப்பாற்றி இந்த உலகத்திலே வாழும்படியாய் உதவி செய்தார் அல்லவா? பாருங்கள், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஏதோ ஒரு கட்டில் அகப்பட்டிருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார் இல்லையா, இப்படிப்பட்டதான கயிற்றில் நீ கட்டப்பட்டிருக்கிறியா, எந்த விதமான கட்டுகளால் நீ கட்டப்பட்டிருக்கிறாயோ அதை அவிழ்த்து விடும்படியாய், அந்த கட்டிலிருந்து உனக்கு ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் விரும்புகின்றார். பாருங்க, இன்னும் நான் வேதத்திலே பார்க்கும்போது அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் அந்த பேதுரு 2 சங்கிலினாலே கட்டப்பட்டு அந்த ஜெயிலுக்குள்ள அந்த போலீஸ் காவலோடு என்ன செய்திருக்கிறான், நின்று இருக்கிறான். ஆனால் அந்த ரூமுக்குள்ள எவ்வளவு நிம்மதியாக உறங்கிட்டு இருக்கிறான். ஏன்? அது வேதத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. எப்படி சொல்லப்பட்டிருக்கு? அந்த தேவதூதன் அவனை தட்டி எழுப்புறாராம். அப்போ அவ்வளவு அயர்ந்த நித்திரை என்ன செய்துட்டான், பண்ணி கொண்டு இருக்கிறான். அந்த காவல்களுக்கு இடையே கையெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கு இடையில எந்த கவலையும் இல்லாமல் அன்றைக்கு அந்த பேதுரு நினைச்சிரு அயர்ந்த நித்திரை. இன்னைக்கு நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட தூக்கம் வர மாட்டேங்குது இல்லை, நம்ம நைட்டு தூங்க முடியாமல் தவிக்கிறோம். ஆனால் பேதுரு பாருங்கள், எவ்வளவு நிம்மதியாக எந்த பிரச்சனையுமே நடக்காத மாதிரி அயர்ந்து நித்திரை செய்கிறான். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் அன்றைக்கு பேதுருவை அன்றைக்கு அந்த கட்டு, அந்த சங்கிலிகளாலே அந்த பேதுருவை கட்டி வைக்க முடியவில்லை இல்லையா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், அந்த கல்லறையானது அவரை அடக்கி வைத்து கொள்ள முடியவில்லை. அந்த பெரிய கல்
அதை யாரும் புரட்டி தள்ளதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த கல்லறை அவரை என்ன செய்ய முடியல, வைத்து கொள்ள முடியவில்லை. எத்தனை கட்டுகள், எப்படிப்பட்ட கட்டுகள் ஒருவேளை உங்களை சூழ்ந்திருந்தாலும் கூட ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு நான் உங்களை அந்த கட்டுக்களிலிருந்து விடுதலையாக்குவேன் என்று சொன்னார். அன்றைக்கு தேவதூதனை அனுப்பி அந்த கட்டுகளிலிருந்து விடுதலையாக்க பண்ணின தேவன் இன்றைக்கும் உங்களோடு கூட உங்களுக்குரிய தேவதூதரை பரலோகத்திலிருந்து அனுப்பி கொடுத்து, என் பிள்ளைகள் இந்தந்த கட்டுக்களில் இருக்கிறார்கள், அவர்களை எப்படியாவது விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி தூதனை அனுப்பி அவர்களை விடுவிக்கிறார். ஆமாம், அவருடைய தூதன் நமக்குரிய தேவதூதர்களை பரலோகத்திலிருந்து தேவன் அனுப்பித்தர அவர் ஆவல் உள்ளவராக இருக்கின்றார். நாம் என்னென்ன கட்டுகளில் இன்றைக்கு நாம் காணப்படுகிறோம், நம்ம ஏதாவது ஒரு கஷ்டத்தில் நாம் அகப்பட்டு நாம் வேதனைப்படும் போது ஆண்டவர் அப்படி ஹாயாக உட்காந்து கைகட்டி நின்று பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கிற கடவுள் நாம் வணங்குற கடவுள் அல்ல. நாம் துன்பப்படும் போது, கண்ணீர் வடிக்கும் போது அவர் நம்மோடு கூட கண்ணீர் வடிக்கிறார். நம்முடைய துன்பத்தை கண்டு அவர் மனதுருகிற தேவனாக இருக்கின்றார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை இன்றைக்கி எப்படிப்பட்ட கட்டுகளோடு நீங்கள் இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேரே வாருங்கள். ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட கட்டுகளால் நான் கட்டப்பட்டு காணப்படுகிறேனே, என்னுடைய குடும்பத்தில் எந்த வளர்ச்சியும் இல்லையே, என்னுடைய பொருளாதாரத்தில் எந்த வளர்ச்சியும் இல்லையே, நான் இப்படியே என்னுடைய நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, எனக்கு திருமணம் ஆகவில்லையே, என்ற படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கவில்லையே, அல்லது திருமணமாகியும் எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே, ஒரு கர்ப்பத்தின் கனி எனக்கு இல்லையே, இப்படிப்பட்ட பல கட்டுகளோடு நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் எல்லா கட்டுகளிலிருந்தும் தேவன் உங்களை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கின்றார். நாம் அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இன்றைக்கு நான் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா, என்னுள் இருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து, என்னுள் இருக்கிற கட்டுகளிலிருந்து நான் வெளியே வர எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நிமிடம் நம்ம கேட்போமா? எங்களை நேசிக்கிற அன்புலே சாமி, இந்த அருமையான இந்த 5ஆம் நாளின் காலை வேளைக்காகவும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இதுவரையிலும் நாங்கள் தியானித்தபடி அப்பா, பலவிதமான கட்டுகளோடு உடைய சமூகத்திற்கு நேரே வந்து, ஐயா, இந்த கட்டுகளிலிருந்து என்னை எப்படியாவது நீங்கள் விடுதலை பண்ணுங்கப்பா என்று சொல்லி கதறி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்கள் விடுவிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உடைய கரம் குறுகி போகவில்லை ஆண்டவரே, அதிசயங்களையும் அற்புதங்களை செய்வதற்கு இன்றைக்கும் உடைய கரம் நீட்டப்பட்ட கரமாக இருப்பதற்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியே நீங்கள் செய்ய போகிற தயவிற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு பிள்ளைகள் என்னென்ன கட்டுகளோடு வேதனைப்படுகிறார்களோ, அப்படிப்பட்ட அவர்களுடைய மரண கட்டுகளாக இருந்தாலும், கடன் பாரங்கள், இன்னும் எத்தனை பிரச்சனைகளில் ஆண்டவரே அவர்கள் கட்டுகளில் இருந்தாலும் கூட அந்த கட்டுகள் எல்லாவற்றிலிருந்து பிள்ளைகளை விடுதலையாக்கி ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான ஒரு சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம், அவர்களை ஆதரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆதரவற்ற நிலையில் இருக்கிறேன் என்று கலங்கி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தரை ஆதரவை கொடுத்து உடைய கரத்தை நீட்டி தூக்கி எடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அப்படியே பிள்ளைகளை வழிநடத்த போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். மகிமை